மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம தெலுங்கானாவில் இருக்கிற ஜராசங்கம் அப்படின்ற ஊரில் இந்த ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் நேம் வந்து ஸ்ரீ கேத்தகி சங்கபேஸ்வர் டெம்பிள் தான். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, பல முனிவர்கள் பல யாகங்களை நடத்தினாங்க. இந்த பகவான் கேத்தகி சங்கமேஸ்வர் பார்வதி தேவியுடன் பிரம்மவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இங்கு சிவபெருமான் மோகிலிவனத்தில் வீட்டிருந்தார். அது ஸ்ரீ கேத்தகி சங்கமேஸ்வர சுவாமி ஆலயம் என்று பிரசித்தி பெற்றது. மன்னன் தன் கணவனின் தோல் நோய் நீங்கி மிகவும் ஆரோக்கியமாகவும் பொலிவுடனும் காணப்பட்ட போது இதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது, மன்னன் மனைவி கணவனும் ஒரு படையுடன் சேர்ந்து நடந்த கதையை விளக்கினார். உறவினர்கள் மீண்டும் இந்த இடத்திற்கு சென்று தரிசனம் செய்தனர். இந்த குண்டம் 8 நீர்நூல்களால் ஆனது என்று புராணங்கள் கூறுகின்றன. அவர்கள் நாராயணன், தர்மம், ரிஷி, நமன, சாமம், தத்தம், இந்திரன், யமன் காசியில் இந்த குளத்தில் கங்கையில் இருந்து நீருற்று வந்து கரைந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அமிர்த குண்டத்தில் மூழ்கி பிரசாதம் வழங்கினால் நீண்ட கால் தோல் நோய்கள் மறைந்து ஆரோக்கியமாக மாறும் என்பது பக்தர்கள்